இந்த மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, காலையில் 9:30 மணிக்கெல்லாம் அலுவலகத்துக்கு போகிறாரு. அலுவலகத்துக்கு போகும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்காக வந்து ஒரு டைவர்ஷன் பண்ணக்கூடாது. வண்டிகள் போய்க்கொண்டே இருக்கணும். என் வண்டி கிராஸ் பண்ண உடனே நார்மலைஸ் ஆகணும். ரொம்ப அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து இதுவரைக்குமே யாருமே சொல்லாத ஒரு விஷயம். இது வந்து எங்கே தெரியுமா இருக்குது? நான் வந்து பீகாருக்கு அதிகமாக போயிருக்கேன். கல்கத்தாவுக்கு அதிகமாக போயிருக்கிறேன். நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பீகாரில் தான் பயணம் பண்ணுகிற பொழுது வண்டி வந்து என் வண்டி கிராஸ் பண்ண உடனே வந்து இம்மிடியேட்டாக நார்மலைஸ் பண்ணணும்னு பண்ணிடுவார். அது நிதிஷ்குமாருடைய மெத்தடு. ஈவன் வந்து லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா, சாதாரணமாக வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். எனக்காக வந்து ஒன்றுமே அந்த கேட்டு திறந்து விடும்போது என்னோடய வண்டி நின்றுச்சுன்னா இம்மிடியேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுவார். அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக வருவதற்கு காரணம் என்னென்னா, 38 மாவட்டத்துலேயும் மாதத்துக்கு ஒரு தடவை போய் அங்கே இருக்கிற ட்ராவலர்ஸ் பங்களாவில் தங்கிடுவார். அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே வந்து மனு கொடுக்கறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த 2 நாள் சனி ஞாயிறில் அங்கே வந்துடணும். வந்தோடனே பொதுமக்கள் கொடுக்குற மனுக்கள் எல்லாம் அவ்வப்போது அந்தந்த துறையில் கொடுத்து இம்மிடியேட்டாக தீர்வு கண்டார். இந்த உள்வாங்கி இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நான் இந்த மாதிரி விசிட் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போனார்னா அது வெற்றிகரமாக அமையும். பந்தோபஸ்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி மத்தியானம் ஒரு தடவை படையூர் வரைக்கும் போயிட்டு வந்தால் பொதுமக்களுக்கு சிறப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்ய மத்தியான சாப்பாடு கொண்டு வந்து ஒரு +2 படிக்கிற பையன் மாதிரி அங்கேயே உட்காந்து மத்தியான சாப்பாடு காலையில் டிஃபன்லாம் கட்டிட்டு வந்து 9:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்து சாப்பிட்றவங்கள இந்தியாவில் இது வரைக்கும் அப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்த்ததில்லை. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் பிளாஸ்ட் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் உலகமெங்கும் மே 28 முதல்